உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகி விடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தோன்றுகிறீர்கள். ஏராளமான காஃபி, எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இழந்தவராய் இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? இப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள், இருக்கப்படுவதை போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதை போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது, மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகி விடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டுகிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்ப ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில் ஆவிக்குரிய பாதிப்பினுடைய 10 அடையாளங்களை பார்த்த நீங்கள் கண்டிப்பாய் நான் நம்புகிறேன் இந்த நிகழ்ச்சியிலே ஒரு தெளிவுக்கு வந்திருக்கின்ற. ஒருவேளை சில பேருக்கு இது ஆச்சரியமா இருக்கலாம். இது சாதாரண விஷயம் அல்லவா? இது பொதுவான காரியம் அல்லவா? இல்லை நண்பர்களே, இதுதான் மக்களுடைய பிரச்சனை. நம்ம எல்லாவற்றையும் ஒரே கண்ணோட்டத்தோட பார்க்கணும். எல்லாவற்றையுமே ஒரே கண்ணோட்டத்தோட பார்க்கணும். கண்டிப்பாய் எதையுமே நம்ம கெட்ட பார்வையோடோ சந்தேகத்தோடோ எதிர்நோக்க கூடாது. ஆனால் நமக்கு வித்தியாசம் தெரிய வேண்டும். ஆவிக்குரியது எது, உலக ரீதியானது எது, பொதுவானது எது, பாதிப்பானது எது. எனவேதான் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு ஒரு அடையாளம் மட்டுமல்ல, உண்மை. உங்கள் பிரச்சனைக்கு பின்பாய் ஒரு ஆவிக்குரிய தாக்கம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனவேதான் வெள்ளிக்கிழமையில இந்த ஆவிக்குரிய தாக்கத்துக்கு எதிராக நாம் விசுவாசத்தை உபயோகப்படுத்துகிறோம். பல நேரம் பல வியாதிகள் உங்களுடைய சரீரத்தில் ஏற்படும் பொழுது அந்த வியாதி ஒரு மருந்து மாத்திரை சிகிச்சையினால குணமாக்கப்பட முடியவில்லை என்ற ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா அங்க கர்த்தருடைய வல்லமை அவசியம். மக்களை பல நேரம் எத்தனை பேர் ஒரு வியாதியினுடைய பாதிப்பு என்னன்னே தெரியாம இருக்கிறாங்க. சில நேரத்துல அந்த வியாதிக்கான காரணம் கூட கண்டறியப்பட முடியாம இருக்கு. எதனால் அது ஏற்பட்டு? எனவேதான் அது ஒரு ஆவிக்குரிய தாக்கத்தை கொண்டது. அந்த ஆவிக்குரிய தாக்கம் நீக்கப்படும் போது அந்த வியாதியினால பாதிக்கப்பட்ட அந்த நபர் எத்தனை பேர் ஒரு ரிப்போர்ட், ஒரு பாதிப்பான ரிப்போர்ட்டை பார்க்கும்போது மனசு உடைஞ்சு போறாங்க, சோர்ந்து போறாங்க. அவங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிற ஒரு ரிப்போர்ட் உடைந்து போக செய்கிற மனசு. உடனே அவங்க தவறான முடிவுக்கு போயிட்டாங்க. இன்னும் அதிகமான கெட்ட பழக்கத்துல தன்னை ஈடுபடுத்துறது, வாழ்க்கையை முடித்துக் கொள்ள யோசிப்பது, அது வழி இல்லை மக்களே. ஆனால் நீங்கள் விசுவாசத்தை எங்களோடு இணைக்க கூடுமானால் கண்டிப்பாய் உங்கள் வாழ்க்கைக்கான பதில் உண்டு. நீங்கள் விசுவாசத்தை எங்களோடு இணைக்க கூடுமானால் இந்த ஆவிக்குரிய தாக்கத்திலிருந்து நீங்க வெளியே வர முடியும். எந்த அளவு ஆவிக்குரிய பிரச்சனை ஒருத்தர் வாழ்க்கையை மரணம் வரைக்கும் கொண்டு செல்கிறது என்பதற்கான ஒரு ஆதாரம் தான் அந்த சாட்சி. ஆனால் அதே சமயத்துல அந்த சூழ்நிலையை நீங்க தேவனிடத்துல கொண்டு வரும்போது பரிசுத்தாவின் வல்லமையால், இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரின் சக்தியால் எப்படி ஒருத்தர் விடுவிக்கப்படுகிறார், எப்படி ஒரு வாழ்க்கை புத்தம் புதியதாய் மாறுகிறது, புதிதான ஒரு வாழ்க்கை எப்படி ஒருத்தர் பெற முடியும் என்பதற்கான அருமையான ஆதாரத்தை நான் உங்களுக்காய் சாட்சியாய் காண்பிக்க விரும்புகிறேன். கூர்ந்து கவனிங்கள். நாம் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். வணக்கம், என் பேர் விஜயபாபு. என்னோட வயது 53. நான் 18 வருஷம் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன். குடி மட்டுமில்ல, பாக்கு, சிகரெட்டு, இது எல்லாமே. இந்த பழக்கத்தினால எனக்கு ஒரு வியாதி வந்தது. அதுதான் டிபி வியாதி. இந்த டிபி வியாதி எப்படி வந்திருக்குன்னு சொன்னாங்க. இந்த பழக்கத்தினால ஒரு நாள் நான் வேலை செய்கிற ஸ்தானத்தில் நான் ரத்தம் வந்து எடுத்தேன். அந்த நேரத்தில் என்னோட ஒரு நண்பர்கள் சொன்னாங்க, ரத்த வாந்தில் வரக்கூடாது, எப்படி வந்துச்சு உனக்கு, பரிசோதனை செய்யணும்.
அப்போது நான் வீட்டுக்கு தெரியாமல் தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு போய் பரிசோதனை செய்யும்போது டாக்டர் என்னை எக்ஸ்ரே எடுத்தார். எல்லாம் பார்த்து உனக்கு டிபி அது முத்தி போச்சு, இத்தனை நாள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டார். அப்போ இத்தனை நாள் எனக்கு தெரியாது டாக்டர். அவர் சொன்ன வார்த்தை, இனிமேல் நீ 6 மாதம்தான் உயிரோடு இருப்பேன்னு சொன்னார். 6 மாதமா? என்ன சொல்கிறீங்க டாக்டர்? என்னால் நம்பவே முடியல. ஆமாம், உனக்கு இப்போ தான் நீ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இல்லை, உன்னோட சரீரத்தில் பல வருஷமாக இந்த வியாதி உருவாக்குறான்னு உனக்கு தெரியல, வியாதி முத்தி போயிடுச்சுன்னு சொன்னான். அப்போது அவர் சொன்ன வார்த்தை, உடனடியாக நீ அட்மிட் ஆகணும் வேணும், அப்போ தான் உனக்கு இந்த சிகிச்சையெல்லாம் பார்க்க முடியும்னா. அப்போ சார் நான் இல்லை டாக்டர், நான் வீட்டில் சொல்லாமல் தனிமையாக வந்தேன் அண்ணன். அவர் ஏற்றுக்கல. அது நான் அவருக்கு சில மாத்திரை கொடுத்தாரு. அது அந்த மாத்திரை வாங்கிட்டு நான் திருப்பி வெளியே வந்து குப்பில் போட்டு மறுபடியும் குடிக்க ஆரம்பித்தேன். குடிக்க ஆரம்பித்து டாக்டர் எதுக்கு நான் சொன்னார், 6 மாதம் நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும், அதுக்குள்ளே நம்ம இறந்துடலாம் அப்படின்ட்டு நான் தீர்மானம். அந்த நேரம் தான் இன்னும் அதிகமாக நான் குடிக்க ஆரம்பித்தேன். குடிக்க ஆரம்பித்து பிறகு வீட்டுக்குள்ளே நான் இரும்புகினே இருப்பேன். ஒரு தடவை இரும்பும்போது வீட்டில் யாருக்கும் சரியாக தூக்கம் இருக்காது. அவர் டாக்டர் சொன்ன விஷயம்னாக்கா, உனக்கு வியாதி முத்ததுனால நீ தனிமையாக இருக்கணும், தனியாக படுக்கணும், தனியாக சாப்பிடணும், எல்லாமே தனிமையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த வியாதி வந்து உனக்கு மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தார் அனைவருக்கும் பரவுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நான் அந்த கவலையோட வீட்டுக்குள்ளே சொல்ல முடியாமல் நான் மனசுக்குள்ளே வச்சு நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். ஒவ்வொரு நாள் குடிக்கிறதும் அழுவதும். இப்போ என் கையில் பணம் இல்லைனால நான் கடன் வாங்கி குடிப்பேன். இன்னும் அதிகமாக என்னோடய சம்பளம் வாங்கினாலும் என்னோடய சம்பளம் எல்லாமே கடன் குடிப்பேன். ஏன்னாக்கா குடி இல்லாமல் என்னால் இருக்க முடியல. அந்தளவுக்கு நான் ரொம்ப போதைக்கு அடிமையாக இருந்தேன். அந்த நேரம்தான் ஒரு நாள் வீட்டில் நான் ரத்தம் வந்து எடுத்தேன். அப்போது என்னோடய மனைவி பார்த்தாங்க, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இனிமேல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் இறந்துடுவேன். நான் வந்து படைக்கில் 8 வருஷமாக படுத்துன்னு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு கால் வலி, முட்டு வலி, கால் எரிச்சல், கண் தெரியாது, காது கேட்காது, எனக்கு எதுவுமே செய்ய முடியாது, ஒரு வேலை கூட செய்ய முடியாது. எல்லா வேலை வந்து எங்கள் வீட்டில் தான் செய்வார். அவர் செய்யும்போது அப்போ எப்போ பார்த்தாலும் அவங்க மாமியார் அங்கெல்லாம் சொல்லுவாங்க, வியாதியோடு இருக்க பொண்ணு கட்டினா வியாதியோடு எப்போவுமே வியாதி பழகலன்னு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அப்போது பசங்க வந்து சின்ன சின்ன பசங்க பார்க்குறதுக்காக என்னால் முடியாது, ஒரு டம்ளர் தூக்கிறதுக்காக என்னால் முடியாது. அப்போது வந்து படையில் இருக்கும்போது ஒரு பாஸ்டர் வந்து எனக்கு ஜெபம் பண்ணலாமான்னு கேட்டார். எனக்கு வேண்டான்னு சொன்னேன். வேண்டான்னு சொல்லாதம்மா, பண்ணிக்கோ, உனக்கு ரொம்ப முடியாது இருக்காது சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அவர் வந்தார், வீட்டுக்குள்ளே வந்தார். வந்துட்டு பிறகு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணும்போது அப்போ வந்து என் உடம்புல இருக்க ஒரு அசுத்தா வெளியே வந்துச்சு. ஒரு அசுத்தா வெளியே வரும்போது கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அப்போ வரும்போதெல்லாம் அவர் ஜெபம் பண்ணியிருப்பார். என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏந்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய முடியும். எதனா பண்ணணும், திரும்ப சோர்வாக போயிடுவேன், திரும்ப படுத்துக்கலாமான்னு இருக்கும். என்னால் எதுவுமே சாப்பிட்டா கூட வாந்தி எடுக்கும். அப்போ அவர் வந்து எங்கள் வீட்டில் வந்து பயங்கரமாக குடிப்பார். அவர் குடிச்சிட்டு அவரோட சொல்லுவார், எப்போ பார்த்தாலும் உனக்கு வியாதி, எப்போ பார்த்தாலும் ஜுரம், எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனால் உனக்கு சரியாக மாட்டேங்குது, நீ தொலைஞ்சி போ அப்படியே சொன்னார். அப்போது இன்னும் அதிகமாக எனக்கு அந்த நேரத்தில் வந்து அம்மா அப்பா கிட்ட வந்து பார்க்குறதுக்கு கிடையாது. என்னால் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியல, நான் வியாதி எப்படி வந்துச்சு எனக்குன்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணி அப்படியே கால் போட்டு உட்காந்துருந்தேன். உட்காந்து இருக்கும்போது திரும்ப அந்த பாஸ்டர் வந்தார். நம்ம எப்படி இருக்குமான்னு கேட்டார். கொஞ்சம் பரவாயில்ல பாஸ்டர்னு சொன்னேன். சரி, நீங்கள் தொடர்ந்து ஆலயத்துக்கு வாங்க, ஆலயத்துக்கு வந்த பிறகு உனக்கு வந்து விடுதலை கிடைக்கணும். சார் பார்க்கலாம், போகலாம், நம்ம உடம்புக்காக நம்ம போய் விடுதலை கிடைக்கணும், நம்ம பசங்க இருக்காங்க, நம்ம கணவன் இப்படி இருக்கார், நமக்கு யாருமே உதவி பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது சொல்லிட்டு சரி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனேன்.
போன பிறகு அங்கே சர்ச்சுக்கு போன பிறகு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த பாஸ்டர் உட்கார வச்சு பேசினார். பேசின பிறகு உனக்கு விடுதலை கிடைக்குமா, உன் உடம்பு நல்லா இருக்கும், நீ பயப்படாத, நீ தைரியமாக இருக்கலாம் சொன்னார். சரி பாஸ்டர் சொல்லிட்டேன். அப்போது வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து போனேன். தொடர்ந்து போன பிறகு எனக்கு முழுமையாக விடுதலை கிடச்சிச்சு. அப்போ அவர் சொன்னார், நீ ஆண்டவர்கிட்ட வாழ்க்கை ஒப்படைச்சிட சொன்னார். சரியா பாஸ்டர் அதே போல் நான் ஒப்படைச்சிட்டேன். ஒப்படைச்சின பிறகு தான் எனக்கு முழுமையாக எனக்கு ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு. எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கொண்டேன். அப்போ கணவன் நான் கூப்பிட்டேன், நீ போறியா, நீ போய, ஏன் என்னை கூப்பிடுற, என்னால் கூப்பிடாத, நான் இப்படி தான் இருப்பேன், அப்படியெல்லாம் சொல்லாத, எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு, உனக்கு கொடுப்பாரு வா சொன்னார். இல்லை நான் வரமாட்டேன்னு சொன்னார். அப்போது சர்ச்சுக்கு வரத்துக்கு கிடக்க என்கிட்ட காசு கிடையாது, எப்படி வரணும், என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது. அன்றைக்கி நைட்டு உட்காந்து ஜெபம் பண்ணும்போது இவர் கேட்கும்போது நீ எல்லாம் சர்ச்சுக்கு போகக்கூடாது, நீ வீட்டில் தான் இருக்கணும்னாரு. இல்லை நான் போகிறா, அந்த ஆண்டவர் தான் எனக்கு விடுதலை கொடுத்தாரு, நான் போய் பார்க்கணும், நான் இன்னும் அதிகமாக விடுதலை கிடைக்கணும், நம்ம நல்லா இருப்போம் சொல்லிட்டு அவர்கிட்ட காசு வாங்கி எப்படியாரும் கட்டாயம் போயிடுவேன் சொல்லி கண்ணீரோடு அழுவும் போது சொன்னாங்க. உனக்கு யார் சொன்னது? இல்லை டாக்டர்கிட்ட போனேன், டாக்டர் சொன்னார். நான் சொன்னேன், நீ ஏற்றுக்காத, நீ வா, டாக்டர் வந்து ஒரு மனுஷன், அவர் மட்டும் நம்பாத, தேவன் மட்டும் நம்ம, நான் போகிற ஆலயத்துக்கு நீ வா, உனக்கு விடுதலை கிடைக்கும் சொன்னேன். அப்போ எப்படி தேவன் இருக்காரா இல்லையா, தேவனால் முடியுமா நான் யோசிக்க ஆரம்பித்தேன். கடவுளே இல்லையே, எப்படி கடவுள் நம்ம விடுதலை செய்வார்? அப்போ அவங்க வார்த்தை நான் ஒரு கேட்டேன், இல்லை நீங்கள் வந்து பாருங்கள், நான் போகிற இடத்துல நிறைய பேர் விடுதலை ஆக்கியிருக்காங்க, நானும் விடுதலை ஆக்கினேன், என்னோடய வியாதிலேருந்து குணமாயிடுச்சு, உங்களுக்கு தான் தெரியுமே, நானும் பல வருஷமாக வியாதி விழுந்தேனே, அதனால நான் அந்த இடத்துக்கு போனேன், நீங்களும் வாங்கன்னு சொன்னான். அப்போது நான் அந்த இடத்துக்கு போனேன். முதல் நாள் அந்த இடத்துல உட்காரும்போது தேவனுடைய வார்த்தைகள்லாம் கேட்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வார்த்தைகள் கேட்கும்போது எனக்குள்ளே ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மனசு கொடுத்துக்கினே இருந்தது. அப்போது இத்தனை நாள் நான் ஏன் இந்த தவறு செஞ்சேன், எதனால் செஞ்சேன், குடினால் நான் 50,000 ரூபாய் கடன் பட்டிருக்கேனே, இதனால் என்னோடய சரீரம் அழிஞ்சு போயிருக்கு, எதனால் ஏன் சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போது ஒவ்வொரு விஷயம் நான் யோசிக்கும்போது அப்போது நான் நேராக பாஸ்டர் இடத்துல போய் பேசினேன். அவர் சொன்னார், தேவன் இன்றைய தினம் உன்னோடு பேசியிருக்கார், நீ தீர்மானம் எடுத்தார்னா கண்டிப்பாக தேவன் உதவி செய்வார். அப்போது பாஸ்டர் சொன்ன வார்த்தை. அப்போது நான் தீர்மானித்தேன், சரி இனிமேல் கொண்டு நான் ஏன் குடிக்க மாட்டேன். அப்போது தீர்மானித்தேன். அப்போது தீர்மானித்த பிற்பாடு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். மறுபடியும் மாத்திரை இதெல்லாம் எடுத்து ஒரு 15 நாள் மாத்திரை போட்டு ஒரு 1 மாதம் நான் டெஸ்ட்டுக்கு போனேன். டெஸ்ட்டுக்கு போய் பார்க்கும்போது நம்ப முடியாத அளவுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். டாக்டர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாரு, உனக்கு என்ன அந்த சளி டெஸ்ட்டில் பார்த்து எந்த விதமான வியாதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ப முடியல, டாக்டரால் நம்ப முடியல, என்னால் நம்ப முடியல. எதனாலக்கா அவர் சொன்ன 6 மாதம் டைம் கொடுத்தாரு எனக்கு. ஆனால் டாக்டர் 1.5 மாதத்துக்குள்ள எப்படி உனக்கு குணமாச்சு, அவரால் நம்ப முடியல. அப்போ நான் மிகுந்த சந்தோஷப்பட்டேன், தேவன் இருக்கிறார், என்னுடைய தேவன் தான் என்னை குணமாக்கியிருக்கார். அப்போ தான் நான் இன்னும் அதிகமாக தேவனை தேட ஆரம்பித்தேன். தேவன் என்னோடய வாழ்க்கையில் முதலாவது என்னோட குடிப்பழக்கத்தை விடுதலாக்குனார், 2வது என்னோடய வியாதியிலிருந்து குணமாக்குனார். இப்போ வந்து எங்கள் குடும்பத்து சந்தோஷமாக இருக்குது, என் பிள்ளைங்கள் நல்லா இருக்காங்க, என் கணவன் நல்லா இருக்கார், எங்கள் குடும்பத்தில் எல்லாமே விடுதலை கிடச்சிருக்கு. என்கிட்ட வந்து கெட்ட எண்ணம் வந்துச்சு, கோபம் வந்துச்சு, எல்லா பழக்கம் வந்துச்சு, திட்டுவேன், அசிங்கமாக பேசுவேன், இதெல்லாம் வந்து என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பரிசுத்தாவை தேடினேன். இப்போது பரிசுத்தாவை எனக்குள்ளே இருக்குது, நான் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறேன். இந்த பரிசுத்தாவின் ரட்சிப்பு தான் நமக்கு மிக முக்கியமானது. அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் சொன்ன போல் பரிசுத்தாவினை தேட ஆரம்பித்தேன். பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருப்பார், எப்படி பேசுவார், எப்படி செய்வார், எனக்குள்ளே ஒரு குழப்பம். அப்போ தான் பாஸ்டர் சொன்னது போல் நான் கேட்டு ஒரு வார்த்தை கவனித்து பிறகு நான் அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டேன். பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு இன்று தினம் என்னோடய குடும்பம் சந்தோஷமாக இருக்குது, என்னோடய மனைவி சந்தோஷமாக இருக்காங்க, பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்காங்க. இன்னும் நான் என்னோடய வாழ்க்கை நாள் முழுவதும் தேவனுக்கு நான் உண்மைத்தன்மையாக இருப்பேன்னு சொல்லி நான் இருக்கேன்.
இந்த அதி அற்புதமான சாட்சியினுடைய காரியம் மக்களை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய சக்தி. எனவேதான் வெள்ளிக்கிழமை நான் உங்களை விசேஷமாய் வரவேற்கிறேன். பரிசுத்த அபிஷேகத்தின் வஸ்திரத்தை தொடுங்கள். கர்த்தர் சக்தி உங்களுக்குள் வெளிப்படும். ஆவிக்குரிய தாக்கம் உங்களை விட்டு நீங்கும். இதை குறித்து அதிக விளக்கத்துக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்புங்கள். உங்களுக்கு அதை நாங்கள் விலக்கி சொல்லும்படியாய். ஆனால் இதுல ரகசியம் என்னவென்றால், கர்த்தருடைய வல்லமை என்பது என்ன? கர்த்தருடைய ஆவி. கர்த்தருடைய ஆவிதான் கர்த்தருடைய வல்லமை. அந்த வல்லமை தான் இங்கே ஜபங்களிலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் அவர் ஊழியக்காரன் மூலமாய். மிக சரியா இயேசு கிறிஸ்து அந்நாள்ல என்ன செய்தார்? அவர் பூமியிலே உலாவின தருணம் வியாதியஸ்தரை குணமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார், சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அந்த வியாதியஸ்தரை குணமாக்கியது, அசுத்தங்களை துரத்தியது யாருடைய வல்லமை? பரிசுத்தாவின் வல்லமை. இந்த வல்லமை தான் தானியேல் உபவாசத்தின் மூலமாய் நாம் 21 நாள் தேட நம்மை ஒன்றிணைத்திருக்கிறோம். இதை குறித்த ஒரு விளக்கத்தின் வீடியோ நீங்க பார்க்கும்படி விரும்புகிறேன். நீங்கள் இந்த உபவாசத்துல இணைய விரும்பினால், இந்த வல்லமை உங்களுக்கு தேவையானால் கண்டிப்பாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கூர்ந்து கவனிங்கள், புரிந்து கொள்ளும்படியாக. மார்ச் 11ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை உள்ள இந்த தானியேல் உபவாசத்தினுடைய அடிப்படை விஷயம் என்ன? இதான் நான் உங்களோட இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யார் நீங்க என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த சம்பவம் முதலாவது நடைபெற்றது எங்கள் சரித்திரத்திலே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது இங்க வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருமனப்பட்டு, அதாவது எல்லோருமே இயேசு கிறிஸ்துவானவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்ட சமயம் சீஷர்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி சொன்னார், யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். எருசலேம் என்பது ஆவிக்குரிய விதத்திலே சபையை அடையாளப்படுத்துகிறது. இன்னைக்கு அநேக மக்கள் சபையில கூட்டங்களுக்கு வருவதை தவறு விடுவது, ஜபங்கள்ல கவனம் சிதைவடைவதை, விசுவாசத்திலே பின்வாங்குவதை, விடாமுயற்சியில சோர்ந்து போவதை பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? இவ்வுலகத்தினுடைய பிரச்சனைகள், உலகத்தினுடைய தாக்கம் அவர்களை சோர்ந்து போக செய்கிறது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், போகாதிருங்கள் எருசலேமை விட்டு. அதாவது விசுவாசத்திலே பின்வாங்க வேண்டாம், ஐக்கியத்தை நிறுத்த வேண்டாம். காரணம் என்ன? பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும்போது நண்பர்களே, நீங்கள் பலன் அடைவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை ஜெயிக்க கண்டிப்பாய் இந்த பலன் தான் உங்களுக்கு தேவையான ஒன்று. உங்களுடைய ஒவ்வொரு நாள் போராட்டங்களை மீண்டு வர விசுவாசத்தை காத்துக்கொள்ள நீங்கள் எனக்கு பின்னே பார்க்கிற இந்த இடம் மிக சரியாய் சீஷர்கள் ஒன்று கூடின இடம். இங்கே அப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 500 பேருக்கு ஆண்டவராக இயேசு இந்த வார்த்தை சொன்னார். ஆனால் 120 பேர் தான் அந்த குறிப்பிட்ட நாளிலே ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். இங்கே பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் 120 பேர் ஒருமனப்பட்ட ஒரு இடத்திலே கூடி வந்திருந்தார். அந்த இடம்தான் நீங்கள் பார்க்கிற இந்த மேல் வீட்டறை. இந்த இடத்துல 120 பேர் ஒன்று கூடினார். எதை நம்பி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்கு தத்தம், நீங்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுவீர்கள். நண்பர்களே, நீங்க பல காரியங்களை தேடுறீங்க, பல காரியத்துக்காய் கவலைப்பட்டு கலங்குகிறீர்கள். ஆனால் ரகசியம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியின் இடத்திலே வரும்போது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் பலன் அடையும். பலன் தான் உங்களுக்கு தேவை. அதற்காக தான் 21 நாள் தானியேல் உபவாசம். இதை குறித்த விளக்கம், இதை குறித்த விவரம் தேவை. நீங்கள் உபவாசத்தை இணைய விரும்பினால் உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நேரடியாய் நீங்கள் ஆலயத்துக்கு வரலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை விசேஷமாய் 17ஆம் தேதி காலை 9:30 மணி எங்கள் சிறப்பு விருந்தினர். நான் அவ்வளவு நேரம் காத்திருக்க முடியாது, எனக்கு உடனடியாய் விளக்கம் தேவை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள். இதை குறித்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த உபவாசத்திலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் தாமே வாக்களித்த பரிசுத்த ஆவியின் பொழிந்தர்களை பெற்றுக்கொள்வீர்கள். தேவனுடைய வல்லமை பலன் உங்களுக்குள் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவர் நாமத்து மகிமைக்காக. நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு நான் வந்திருக்கிறோம் நண்பர்களே. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு மிக சரியான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கும். நீங்க பார்க்கிற அந்த இடம் எருசலேமில் இருக்கிற மேல் வீட்டு அறை. அங்கேதான் மிக சரியாய் பரிசுத்த ஆவியினுடைய பொழிந்தருளப்படுதல் சரித்திரத்திலேயே வரலாற்றிலேயே முதல் தடவையாக நடந்தது. இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலின் பிற்பாடு பரலோகத்துக்கு அவர் எடுத்துக் கொள்ளப்பட்ட பிற்பாடு. நண்பர்களே, நாம் இதை குறித்து தொடர்ந்து பேசுவோம். வார நாட்களில் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். இந்த நேரம் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமைக்கு சாட்சியாய் இன்னொரு அற்புதமான ஒரு சாட்சியை முன்வைக்க விரும்புகிறேன். இந்த தருணத்தில் உங்களுடைய கிளாஸ் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள்.
நிகழ்ச்சி இறுதியிலே நான் ஒரு விசேஷமான ஜெபத்தை செய்ய போகிறேன். வணக்கம், என்னுடைய பேர் சதீஷ்குமார். எனக்கு வயசு 25 ஆகுது. ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை சுத்தமாக சரியாக இல்லை. ஏன்னா எனக்கு அநேக பயம் இருந்தது. என்னுடைய ஃப்யூச்சரை பற்றி என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னாக போகுது சொல்லிட்டு ஒரே பதட்டமாக இருந்தது. ஏன்னா என்னால் என்னோட படிப்பு மாதிரி என்னால் சரியாக கவனம் செலுத்த முடியல. நான் எப்போ வீட்டில் போய் உட்காந்து படிக்கணும்னு சொல்லிட்டு நான் என்னோட புக்கை ஓப்பன் பண்ணாலும் வீட்டுக்குள்ள அநேக பிரச்சனையாக இருக்கும். அந்த டைமில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை வந்தது. அதுக்காக நாங்கள் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருந்தோம். ஆனால் அவருக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் அவருக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. டாக்டர் சொன்னாங்க அவருடைய பிளட்ல அந்த இன்ஃபெக்ஷன் மிக்ஸ் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்காக நாங்கள் இன்னும் அதிகமான ட்ரீட்மெண்ட் பண்ணோம். மருந்து, மாத்திரை, ஊசிகள் எல்லாமே அவருக்கு கொடுத்து பார்த்தோம். ஆனால் அவர் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் அவருக்கு ஏற்படவே இல்லை. அந்த டைம் தான் எங்கள் அம்மா ஒரு முறை என்னை யூனிவர்சல் ஆலயத்துக்கு கூப்பிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னேன் நான் வரல அப்படின்னு சொல்லு. அவங்க சொன்னாங்க இல்லை நீ ஒன் டைம் பாரு, உனக்கு பிடிச்சா வா, இல்லைன்னா நீ ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க கூட அவங்க சரி கூப்பிட்டாங்க சொல்லிட்டு அந்த டைம் நான் போனேன். ஆலயத்துக்கு போன உடனே என் பிரச்சனை மாறல. ஆனால் அந்த மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பாஸ் என்னை கூப்பிட்டு ஒரு கவுன்சிலிங் கொடுத்தார். அந்த கவுன்சிலிங் கூட நான் என்னுடைய எல்லா பிரச்சனையும் சொல்லலை. ஏன்னா எனக்கு மற்றவங்க கிட்ட என்னோட பிரச்சனை சொல்றது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்புறமேட்டு அந்த டைமில் நான் பாஸ்டர் மூலியமா தேவன் எனக்கான ஒரு வழிநடத்தை கொடுத்தாரு. அதை நான் ஏற்றுக்கிட்டேன். ஸோ ஓகே சொல்லிட்டு நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வெனஸ்டே, ஃப்ரைடே, சண்டே எல்லாம் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். சர்ச்சில் பாஸ்ட் மூலிமா தேவன் நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு சொல்லித்தராங்க. நான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் வாழ்க்கை எல்லா பிரச்சனையும் மாறிச்சு. என்னுடைய காலேஜ் நான் ஃபுல்லாக முடித்தேன். எந்த ஒரு அரியரும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்டும் நான் கிளியர் பண்ணேன். இப்போ நான் ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் நான் சீனியர் ஃபார்மசிஸ்ட் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ 5 வருஷமாக எங்கள் அப்பாவுக்கு மாறாத அந்த பிரச்சனை இப்போ ஆலயத்துக்கு வெறும் ப்ரேயர் ஆயில் யூஸ் பண்ணி இப்போ அவருக்கு அந்த அலர்ஜி பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வீட்டுக்குள்ளே இப்போ என்னுடைய அம்மா, என் அப்பா, என்னுடைய ஃபுல் ஃபேமிலி நாங்கள் ஆலயத்தில் இருக்கோம். தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். பிற்பாடு நான் ஆலயத்துக்கு தொடர்ந்து வந்தேன். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முழுமையாக இல்லை. அதுக்கப்புறமேட்டு நான் பாஸ்ட் என்கிட்ட சொன்னாங்க நான் பரிசுத்த ஆவியை பெறணும். ஏன்னா பரிசுத்த ஆவி என்பது தேவனுடைய ஆவி. நம்ம என்னதான் ஆசீர்வாதம் பெற்றாலும் நம்ம பரிசுத்த ஆவி நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ஒரு முழுமையான ஆசீர்வாதமாக இருக்காதுன்னு சொன்னார். அந்த நேரத்தில் தான் ஆலயத்தில் தானியேல் உபவாசம் வந்தது. தானியேல் உபவாசம் அந்த நேரத்தில் நான் தீர்மானித்தேன் அந்த ஃபாஸ்ட் ஆஃப் தானியேல் எனக்கு தேவனுடைய ஆவி வேணும். ஏன்னா தேவன் எனக்கு வெளியே இருந்தே என் வாழ்க்கையை மாற்ற முடியணும். தேவன் எனக்குள்ளே இருந்தால் என் வாழ்க்கை ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதமாக இருக்கும் சொல்லிட்டு நான் விசுவாசித்தேன். அது தொடர்ந்து முன்னோக்கி போனேன். அதிகமாக நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் படித்தேன். அப்புறம் நான் ஆலயத்துக்கு இன்னும் அதிகமாக நான் தொடர்ந்து வந்தேன். வீட்டில் நான் ஃபாஸ்டிங் இருந்தேன். என்ன விஷயம் தேவனுக்கு பிடிக்குமோ அந்த விஷயம் நான் அந்த விஷயத்தை நான் தொடர்ந்து பண்ணேன். ஒரு நாள் காலையில் ஒரு 5 மணி இருக்கும். அப்போ எனக்கு தேவனுடைய ஆவி கிடைச்சாரு. அந்த டைம் முன்னாடி இல்லாத ஒரு புதிய சந்தோஷம். அதுக்கப்புறமேட்டு நான் என்னுடைய வாழ்க்கை ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததோ அப்படி இல்லை. என் வாழ்க்கை ஃபுல்லாகவே மாறிடுச்சு. நான் என்ன பிரச்சனை வந்தோ அது இப்போ நான் ஃபேஸ் பண்ணுறேன். நான் ரொம்ப போல்டாக தைரியமாக இருக்கேன். ஏன்னா பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் சில பேர் அந்த பிரச்சனை விழுவாங்க. சில பேர் அந்த பிரச்சனை ஜெயிச்சு வருவாங்க. நான் இப்போ என்னோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணுறேன். அதை நான் ஜெயிக்கிறேன். என் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. இப்போ நானும் என்னுடைய ஃபேமிலி இப்போ ஆண்டவருடைய பாதுகாப்பில் இருக்கும். எங்கள் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. இப்போ என்னுடைய அப்பா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கார். அவருக்கு இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் இப்போ அவரும் ஆலயத்துக்கு வராங்க. என்னுடைய ஃபுல் ஃபேமிலி இப்போ சர்ச்சுக்கு வராங்க. நானும் இப்போ நாங்கள் இப்போ ஆண்டவருடைய பாதுகாப்பில் ஒரு முழுசாக ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். எங்களுக்கு எந்த ஒரு எங்களுடைய எல்லா தேவையும் தேவன் பார்த்துக்கொள்கிறார். நண்பர்களை, நான் நம்புகிறேன் இந்த அற்புதமான சாட்சி கேட்ட நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் பரிசுத்த ஆவி எவ்வளவு முக்கியமான ஒரு. இந்த நேரம் உங்கள் தண்ணீரை நீங்கள் தயாரா வச்சிருக்கிறீங்க. நாம் ஜெபத்திலே ஒன்றிணையலாம். தேவனோடு பேசும்படி ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். மகா பரிசுத்தம் உள்ள தேவன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். சற்று முன்பு ஆலயத்திலே மக்களை சொஸ்தமாக்கின வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை இயேசுவின் பெயரால் இன்றைக்கு யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை யூடியூப் வழியாய், ஃபேஸ்புக் வழியாய்
அல்லது ஜாய் டிவி வழியாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே நாங்கள் ஜெபிக்கிற இந்த ஜபத்தின் மூலம் வல்லமை சென்று அங்கே வீட்டிலே, வேலை ஸ்தலத்திலே, மருத்துவமனையிலே, சிறைச்சாலையிலே வியாதி படுக்கையில் இருக்கிற ஒருத்தர், முடியாமல் வேலைகளை செய்து கொண்டிருக்கிற ஒருத்தர், தாங்க முடியாத வலி வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கிற ஒருத்தர் சரீரத்துக்குள் இப்போதே குணமாக்குதலை கட்டளையிடுவதா. இயேசுவின் நாமத்தினால் நான் இவரை சொஸ்தமாக்குகிறேன். நீ மட்டுமே புது வாழ்க்கை தர சக்தி உள்ளவரா இருக்கிறீங்க. யாரெல்லாம் வாழ்க்கையின் பாதிப்பினால் சோர்ந்து போய் சலித்து போய் இருக்கிறார்களோ, மன அழுத்தத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ, விழத்தள்ளப்பட்டவரா இருக்கிறார்களோ, பலவீனமான ஒருவரா இருக்கிறார்களோ, பரிசுத்த ஆவியானவரை இந்த நேரம் அவர்கள் உள்ளத்தையும் அவர்கள் விசுவாசத்தை புதுப்பியும், அவர்கள் நம்பிக்கையை புதுப்பியும், தைரியத்தை புதுப்பியும். ஒரு வெளிச்சம் அவர்களுக்காய் காண்பிக்கப்படுவதாய் இந்த தண்ணீரை நான் ஆசீர்வதிக்கிறேன். இதிலிருந்து பருகுகிறவர் உடைய ஜீவனில் இருந்து பருகிறேன். சுகவீனங்கள் நீங்கி சரீரம் மாத்திரமல்ல உள்ளமும் ஆரோக்கியமடையும். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீரை குடியுங்கள். நீங்கள் இருவருமே சிறியோர் முதல் பெரியோர் வரை பரிசுத்தாவின் வல்லமையா தொடப்பட்டீர்கள், சொஸ்தமானீங்க. நான் உறுதியா நம்புகிறேன். நண்பர்கள், இந்த வாரம் முழுவதும் விசேஷமா எங்களோட இணைகிறீங்க. ஒவ்வொரு நாள் நீ கேட்க போகிற சாட்சி, பெறப்போகிற வார்த்தை, எந்த அளவு நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற வேண்டும் என்கிற அவசியத்தை உங்களுக்கு உணர்த்தும். ஏன்னா பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு அவர்தான். நிரந்தர தீர்வு, விசுவாசத்தின் ஜபம், விண்ணப்பங்கள் உங்க பிரச்சனைக்கான தீர்வை கொண்டு வரும். ஆனால் நிரந்தரமான தீர்வை கொண்டு வரக்கூடிய ஒரு பரிசுத்த ஆவிதான். அவருக்கு நீங்கள் உங்க சரீரத்தை, உங்க வாழ்க்கையை கொடுக்கும் பட்சத்திலே கண்டிப்பாய் பிரச்சனைக்கான நிரந்தரமான தீர்வு உண்டு. நீங்கள் இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே நாளை புதன்கிழமை பரிசுத்தாவின் கூட்டம், வேதகம பாடம் எங்களோட இணைகள். விசேஷமாய் இரவு 7 மணிக்கு, மேலும் காலை 8 மணி, 10 மணி, மதியம் 3 மணிக்கு கூட்டங்கள் உண்டு. உங்களை நாங்கள் ஆலயத்தை சந்திப்போம். மேலும் இந்த வார நிகழ்ச்சியில் தேவன் உங்கள் அனைவரை ஆஸ்வதிப்பாராக. ஆசீர்வாதமான இரவாக இருக்கட்டும். சென்று வார். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க இதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்ல இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்க கடைசி நாள் இந்த பூமியில உங்களுடைய முதல் நாள் அமைய போது பரலோகத்துல தேவனோடு சந்தோஷமா
அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்.